அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறதுன்னா, சாமி உடலில் இறங்கும் அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல சாமி வருது அப்படின்னா, அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு அங்கே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடக்குது, தெய்வீக நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த ஒரு சாமி உடல்ல இறங்குது அப்படின்ற அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சாமியை நேருக்கு நேர் ஓரமாக நின்று எல்லாரும் வணங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சாமியை பார்க்கும்போது ஒரு விதமான உடல் நடுக்கம் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் சிலிர்ப்பு ஏற்படும். உடல் அந்த சிலிர்ப்பு தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதயம் அதிகமாக துடிச்சு இருக்கிற நார்மலாக துடிக்கிற அந்த இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடல் தானாக மறுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தன்னை அறியாமையே ஒரு வைப்ரேஷன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிவ்வுன்னு ஒரு கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். அந்த தெய்வீக ஆற்றலானது உடல்ல இறங்கும் போது தன்னை மறந்து ஆட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி முதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை பார்த்து மனமுருகி ஒருத்தர் வணங்குறாங்க அப்படின்னா, அவங்க கண்களில் தண்ணீர் கலங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பேசிக் ஸ்டெப், முதல் அறிகுறி. அதுக்கப்புறம் ஒரு பொம்பை வாசிக்கிறாங்க, ஒரு அம்மனை அழைக்கிறாங்க, ஒரு தெய்வத்தை அழைக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் தெய்வம் உடல்ல இறங்குற அந்த அறிகுறி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தன் உடல் சிலிர்க்க ஆரம்பிக்கும். உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சதுமே தனக்குள்ள ஒரு மயக்கம் மாதிரி, ஒரு எப்படி ஒருத்தர் மயங்கி விழுந்தா எப்படி ஒரு மயக்கம் வருதோ அந்த மாதிரி ஒரு இருள் அவங்களுக்குள்ள சூழ ஆரம்பிக்கும். தன்னை மறந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இது முதல் ஸ்டெப்பு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு தன்னுடைய வரக்கூடிய தெய்வங்கள் அந்த உக்கிரத்தை பொறுத்து தான் ஒருத்தருக்கு அந்த அருளானது வேறுபடும். அதுபோல் இந்த தெய்வங்கள் இறங்கும்போது உண்மையான எந்த மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுத்து இறங்கும், எந்த மாதிரி பக்தர்களை இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பக்தர்கள்லாம் இறங்காது அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அருள் துணையாக இருக்கும். தெய்வ அருள், அந்த தெய்வ அருள் இந்த ஒரு உண்மையான ஒரு கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், மனமுருகி எனக்குள்ள நீ இறங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அத்தனை இச்சப்பட்டு ஒரு பிள்ளை இருக்குன்னா, அந்த முடி மேலே அந்த இச்சப்பட்ட அந்த முடி மேலே விளையாடணும்னா அந்த அருள் அந்த பக்தர்கள் மேலே வரணும் அப்படின்ட்டு ஒரு சில பக்தர்களை செலக்ட் பண்ணி வச்சிரும். அது பரம்பரை பரம்பரையாக அந்த குடும்பத்தை விட்டு வேற ஒருத்தருக்கு அருள் மாறாது. என்னால் இதுக்கு மேலே சாமி ஆட முடியல, இந்த அருள் என்னுடைய பிள்ளைகளுக்கு போட்டோம், என்னுடைய பேரന്മാருக்கு போட்டோம், என்னுடைய பேர பேத்திகளுக்கு போட்டோன்னு அவங்க எப்போ சொல்லி வழிவிடுறாங்களோ அப்போ தான் அவங்க மேலே இருக்கிற அந்த அருள் அடுத்தவங்க வேற ஒருத்தர் அந்த அதே குடும்பத்தில் இருக்கிற வேற ஒருத்தர் மேலே அந்த அருள் மாறி அவங்க மேலே அந்த சாமி ஆட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பரம்பரை பரம்பரை இன்றைக்கும் பயங்கரமாக ஒரு அருள் ரகசியங்கள்னு சொல்லலாம். இன்றைக்கும் பாரம்பரியமாக பாதுகாத்துட்டு வருவாங்க ஒரு சிலர். இதற்கு கட்டுகளும் சிலர் போடுவாங்க. ஆனால் உக்கிரமான தெய்வங்கள் கட்டுகளை உடைச்சிட்டு சாதாரணமாக நிற்கும். ஏன்னா என்னுடைய பிள்ளைக்கு கட்டு போடுறது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த கட்டு உடைச்சிட்டு இறங்கி நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக அருள் உக்கிரத்தோட ஆடி நிற்கும். அப்போ அந்த லெமன் அதுக்கு முதல் பலி பார்த்தீங்கன்னா, தன்னால் ஆடு கோழி வெட்ட முடியலனாலையும் எப்பயுமே ஆடு கோழி வெட்டுறது அந்த தெய்வத்தை அந்த உக்கிரத்தை அந்த தாகத்தை அடக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், அந்த மேற்கொண்டு அந்த தெய்வங்களுக்கு சக்தி உயிர் ஊட்டுற அந்த ஆற்றல் இன்றைக்கும் சில எத்தனையோ இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க பலி கொடுக்குறது. முதல் பலி அது விரும்பி கேட்குற பலி எதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சங்கனி, ராஜக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலும்புச்சங்கனியை தான் முதல்ல கேட்கும். ஒரு எலும்புச்சங்கனி கட் பண்ணிங்கன்னா 7 ஆடு 7 எருமை வாகனம், அந்த எருமைக்கிடா அது வெட்டினத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எலும்புச்சிக்கு அவ்வளோ பவர்.
அந்த எலுமிச்சம்பழத்த வந்து ஒரு சிலர் கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஒட்டுமொத்த தேவதைகளுடைய சக்தியும் வந்து அந்த எலுமிச்சம்பழத்துல வந்து உறிஞ்சி இறங்கும். ஒரு சிலர் புஷ்பத்த கையில வச்சிருப்பாங்க. புஷ்பத்த கையில வச்சா ரொம்ப உக்கிரமா இறங்கும் பார்த்தீங்களா சாமி? அந்த சாமி வந்து முழுசா ஒரு 50% குறைஞ்சு தான் இறங்கும். என்ன காரணம்னா, ரொம்ப உடம்ப உலுக்கி டயர்ட் பண்ணி விட்டுரும். அதனால புஷ்பத்த கையில வச்சா அருள் வந்து மெதுவா குறைஞ்சு தான் இறங்கும். ரொம்ப வேகமா வராது. அதே லெமன கையில வச்சா அதிகமா இருக்கிற அந்த அருளோட சேர்ந்து அதிகமா இறங்க ஆரம்பிக்கும். என்னன்னா, அந்த எலுமிச்சங்கனிக்கு வந்து தெய்வீக ஆற்றல இழுக்கக்கூடிய ஆற்றல் அதிகம். ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்போ யாராவது கட்டு போட்டிருக்காங்க, ஏதோ செஞ்சிருக்காங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்த திஷ்டி மாரி உடைச்சு, முதல்ல வந்து இடது பக்கம் 3 முறை, அதுக்கப்புறம் வலது பக்கம் 3 முறை சுத்தி கீழ போட்டு, கற்பூரத்தோட ஜோதியோட கொளுத்தி உடைச்சு, திருநீரோ, விபூதியோ இட்டு விட்டு, அப்புறம் வந்து அந்த சாமிய வந்து அழைப்பாங்க. அழைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாமி வந்து அருமையா இறங்க ஆரம்பிக்கும். கட்டு போட்டிருந்தாலும், அந்த சாமி வந்து அழகா உடைஞ்சு இறங்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யும்? இந்த கட்டு போட்டவர்கள் யாரோ, அவங்கள கண்டிப்பா பாதிக்கும். என்ன காரணம்னா, என்னோட பிள்ளை மேல நான் இறங்கும்போது, என்னோட பிள்ளைக்கு யார்றா கட்டு போடுறது? அப்படின்ற ஒரு வேகத்தோட அது இறங்கும். தெய்வ கட்டு விழுந்துருச்சு, எனக்கு சாமி வந்துடுச்சு, இப்ப எனக்கு வரமானது குறைஞ்சிருச்சு, அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தெய்வங்கள வந்து எப்படி நம்ம வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பாரம்பரியமா வந்துட்டு இருக்க அந்த தெய்வங்கள கட்டு போட்டு விடுறாங்க. எங்க மேல சாமி வர்றது பொறாமையா இருக்கு சில பேருக்கு, பொச்சிட்டு போயிருக்கு. அந்த கட்டு போட்டு இப்போ வராத நிக்குது. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா, எப்படி திஷ்டிய உடைச்சு சாமி வந்து உடல்ல இறங்குறது? இது வந்து இந்த தெய்வத்த மறுபடியும் ரெகுலரா எப்படி தொடர்ச்சியா வர வைக்கிறது? அப்படின்ற இன்னும் ரகசியமான சில விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய பதிவில நானு பதிவிடுறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.